friends, Assalamu alaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ வெயிலோட கலந்து நோம்பு வந்து நல்லபடியா வந்து போயிட்டு இருக்கா அல்ஹம்துலில்லாஹ் அப்படினு நினைக்கிறேன். இந்த நோம்பு டயத்துல இந்த வெயிலா இருக்குறப்போ இந்த மாதிரி வெயிலா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியல. ஆனா ஒரு அன்றாட தேவையை கூட அவங்களால வந்து நிறைவேற்ற முடியாம இந்த நோன்பு டயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப வந்து அவதிப்படுறாங்க நம்மளுடைய ஸ்ரீலங்கா மக்கள். ஸோ அங்குள்ள நிலைமையை நினச்சா ரொம்ப மனசுக்கு வந்து வருத்தமாகவும் ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த வீடியோ கூட பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து நான் போன வீடியோ கூட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி சிஸ்டர் எங்களுக்காக வந்து துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து என் காதில் வந்து விழுந்துச்சோ அப்போலேருந்து இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய துவா வந்து அது கண்டிப்பாக இருக்குது. எனக்கு ரொம்பவும் வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. இன்ஷால்லா வந்து எல்லா நிலமையும் வந்து மாறும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட வந்து எல்லாரும் வந்து துவா செஞ்சுக்குவோம். இதுலேருந்து பால் கிடைக்கல, பாலோட விலை, காய்கறியோட விலை இது எல்லாமே வந்து அதிகம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நேரத்தில் நோன்பு டயத்தில் நோன்பு வச்சுட்டு அந்த கரண்ட் இல்லாமல் அங்கே வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாரும் வந்து எல்லாருக்காகவும் துவா செய்வோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா மக்களுக்காக வந்து துவா செய்வோம். எல்லாமே சீக்கிரம் மாறணும், அவங்க வந்து இந்த பழைய நிலைமை வந்து அவங்களுக்கு வந்து திரும்பி வரணும் அப்படின்ட்டு எல்லா வல்ல இறைவனை வந்து கண்டிப்பாக வந்து துவா செஞ்சுக்குவோம். ஏன்னா இந்த டைமிங்கில், இந்த ரமதான் டைமிங்கில் நம்ம நோன்பு வச்சுட்டு கேட்குற துவாக்கள் வந்து இன்ஷால்லா வந்து அல்லாஹ் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவான். இதுவும் நடக்கணும் இன்ஷால்லா வந்து அல்லாஹ் நாடினால் எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்கும். எல்லாருக்காகவும் எல்லாரும் வந்து துவா செஞ்சுப்போம். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் போன வீடியோலேயே. ஸோ எப்படி விட்டேன்னு தெரியல. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோன்பு டைமிங்கில் நம்ம ஷஹருக்கு எழுந்திரிச்சிட்டு ஓதிட்டு தொழுதுட்டுலாம் தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் 6 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து தூங்கலாம், கொஞ்சம் லாங் ஸ்லீப்பாக வந்து தூங்கலாம் அப்படின்னு நினச்சா ஹசன் வந்து வீட்டில் இருக்கிறாரு. ஸோ அவர் எழுந்திருவார் ஒரு 10-10:30க்கெலாம். ஸோ அவர் எழுந்திரிச்ச கையோட அவருக்கு டிஃபன் வேலைகள்லாம் முடிச்சுட்டு என்னுடைய ரொட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரமதான் டயத்தில் இந்த மாதிரி டே டைம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவு வந்து ஒர்க் இருக்காது பெருசாக சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஒர்க் எல்லாத்தையும் வந்து நான் முடிச்சு வச்சுருவேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட அயன் பண்ண வேண்டிய துணிங்க, ட்ரெஸ்ஸுங்க எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த ஹேங்கர் வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்கிற ஹேங்கர் தான். இது வந்து அயன் பண்ணி அந்த துணியோடையே வரும். இப்போ அது வந்து பைசாவாக ஆக்கிட்டாங்களாம். ஒன்று வந்து 1 கிராம்ஸும் 1க்கு மேலே கிராம்ஸை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து அந்த அயன் பண்ணுறவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதில் வந்து அவங்க ஏதாச்சும் வந்து ப்ராஃபிட் இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ இந்த ரமதானில் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை வந்து செய்யலாம். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஷஹருக்கான வேலைங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து நைட்டு கூட வைக்கலாம். ஆனால் ஹசன் வந்து வீட்டில் இருக்கிறதுனால அவருக்கும் வந்து நான் சமையல் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போவே வந்து நான் செஞ்சு வச்சுருவேன். காலை வேலைகள்லேயே இதை முடிச்சுடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஷஹருக்கு வந்து ஏதாச்சும் சால்னா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். ஸோ உருண்டை குழம்பாகவும் சாயங்காலம் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கடலை வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2க்கும் சேர்த்து தான் வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பால் 1 கப் அளவு துவரம் பருப்பு, 1/2 கப் அளவு வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணி ஒரு அலசிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 1.5 மணி நேரம் மாதிரி ஊற வச்சுக்கலாம். இவன் இறங்குறது மட்டும் இல்லாமல் நோம்பாலையும் சேர்த்துட்டே இறக்கிட்டு இருக்காங்க. வெயில் பாருங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போது வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதுவும் நோன்பு நாளில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. தெரியல, நான் உள்ளேயே இருக்கிறதுனால. ஸோ இன்றைக்கி வெளியே வரப்போ தான் தெரியுது இவ்வளோ சுல்லுன்னு வந்து வெயில் அடிக்குதுன்னு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ஹசனுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதாவது KG 2 போகிறாரு அவர். அதுக்குள்ளே LKG முடிச்சிட்டாரான்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சரி KG 2க்காக இப்போ வந்து புக்ஸும் வந்து இன்னும் வாங்கவே இல்லை. லாஸ்ட் டைம் ஆகிடுச்சு, இன்னமும் வாங்கலை. ஏன்னா நோம்பு அப்படிங்கிறதுனால டைமும் கிடைக்கல, எங்களால் போகவும் முடியல. ஸோ
ஸோ அதனால் இப்போ போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். சரி வாங்க அப்படியே போயிட்டு அப்படியே வந்து வீட்டு வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்ய தொடங்கும். வாங்க போகலாம். Hassan, where are you going now? I'm going to Lulu Mall. Lulu Mall? Not Lulu Mall. School. No, Hassan. I'm going to Lulu Mall. Hassan ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஸ்கூல் ஓபன் பண்றப்ப வந்து போக மாட்டேன் அப்படிம்பாரு. ஆனா போக ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா ஸ்கூல்ல போகணும் அப்படிம்பாரு. Come on baby. We are going to school now. வாடா ஸ்கூல் போலாம். வா மேம் கூப்பிடுறாங்க, பின்னா மேம் கூப்பிடுறாங்க, வா போலாமா? No, I'm going. Why you don't want baby? எங்கள் ஸ்கூலில் போய் தள்ளி விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹசன் குட்டி வந்து இறங்கி வரவே மாட்டேன்ட்டாரு. ஸோ புக்ஸ் மட்டும் தாண்டா வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தைரியமாக வந்து வர ஆரம்பித்தாருங்க கூட. ஸ்கூலு வரணும்னு ரொம்ப ஆசை. பட் ஆனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு வந்து வர முடியாது. ஏதாச்சும் ரீசன் சொன்னால் தான் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து வர முடியும். ஸோ எனக்கு ஆசை ஹசனோட கிளாஸை பார்க்கணும், ஹசனும் எப்படி அவன் அங்கே இது பண்ணுறதுல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாக்கிலையாச்சும் இந்த ஸ்கூலில் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடியா இருந்தேன். இவ்வளோ நோம்புலையும் அவங்க மட்டும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, இல்லை நானும் வருவேன் அப்படின்ட்டு நான் கேட்டேன். நாங்கள் புக்ஸு வாங்கிட்டு வெளியில் வர வரையும் ஹசன் குட்டி பார்த்திங்கன்னா உள்ளக்க வரவே இல்லை. பயப்புள்ளைக்கு அவ்வளோ பயம் போல் இருக்குது. ஸோ ஃபைனலி கூட்டம் இல்லாதனால நாங்களும் புக்ஸ் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் நான் அவசரமாக என்னுடைய வேலைங்களை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சமாக வந்து ஜீரகமும் வெந்தயமும் பார்த்திங்கன்னா போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் குழம்புக்கு, அதனால். ஸோ ஒரு இதில் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயில் வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த புளியோடு சேர்த்து. அதுக்கப்புறம் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள், திக்னஸ்க்காக குழம்போட திக்னஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவு தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணிக்கு பதிலாக அந்த தேங்காய் அரைச்சா இல்லையா அந்த பேஸ்ட் அந்த மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணியை வந்து அலசி ஊற்றிக்கிட்டேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக வந்து மல்லி இலையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் இதில் வந்து தாளிப்படகும் அதாவது கறி வடகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வாசத்துக்காக. அடுத்து ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பழமான தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வந்து மசியை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் வந்து கொஞ்சமாக லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மிளகாத்தூள் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 2 செகண்ட் வந்து வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு கரைச்சல் அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு கொதித்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் உருண்டைக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம ஊற வச்ச பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 10 பல்லு மாதிரி வந்து சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு பிடி அளவு வந்து மல்லி இலை, கொஞ்சம் சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவு, அதுக்கப்புறம் ஒரு 2 பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மூடி போட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். ஸோ 2 சுற்று சுற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு அரைப்பட்டிருக்கு. அடியில் உள்ளது மட்டும்தான் அரைப்பட்டிருக்கும், மேலே உள்ளது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவு நல்லா பட்டாவும் இல்லாமல் நரனும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 சுற்றினா போதும், மிக்சியில் அரைப்பட்டுரும். ஸோ இதை எல்லாத்தையும் வந்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனித்தனியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதனால் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி வந்து நான் உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கிறேன்.
குழம்பு வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்து மசாலாலாம் போகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டையை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மாதிரி அப்படியே விட்டுருங்க சிம்மில் வச்சு. இது அப்படியே வந்து மேலே வரும். இந்த மாதிரி வந்து முழுசாக மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க மீதி இருக்கிற அந்த பருப்பு உருண்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மாதிரி அப்படியே விட்டுருங்க கிண்டாமல். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி முழுசாக நம்மளுடைய குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கரைஞ்சி போய்டும் அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இட்லி பானையில் வச்சு இந்த உருண்டையை வந்து நல்லா வெவிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உடையாமல் நல்லா சூப்பராக வரும். ஸோ இப்போ மீதி இருக்கிற இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து கடலை வடை போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கிடையில் அன்றைக்கி ஒரு 3 மணி போல் பார்த்திங்கன்னா வனிதா சிஸ் வந்து அக்காவை அழைச்சிட்டு பாப்பாவையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆமா இன்னும் சரியாவலையா உங்களுக்கு? வாங்கக்கா வாங்க. எங்க தூங்குறாங்களா? முகமே தெரியல. ஐயோ எங்க வீட்டுக்கு புது வரவு வந்திருக்கு பாருங்க. மாஷா அல்லாஹ் பாப்பா பிறந்து இப்பதான் வருது. ஹாச்சி குட்டி ஹாய் வாங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போகுது புது பாப்பா வந்ததுக்கு அப்புறம்? பாப்பா பிறந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வனிதா சிஸ் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து பார்த்திங்கன்னா அக்காவும் வந்து வந்திருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கிளம்பிடுவாங்களாம். அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஹர்ஷிதா எது கொடுத்தாலும் கொடுப்பா, பாப்பாவை மட்டும் கொடுக்க மாட்டா. வனிதா சிஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்தாங்க. வந்து ஒரு 1/2 hour கூட இல்லை ஓர் ரெண்டு நிற்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, இல்ல இல்ல அவ ஏதோ புது ரெசிபி சொன்னால இங்கே தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாருங்க போவாம Daddy, has she going to drink medicine? நாங்களும் வீட்டுக்கு அப்புறம் தான் செய்வோம். அப்பலாம் இல்ல சாஜி, நேரம் வேலை இருக்கியா? என்னத்த நேரம் இருக்கு? ஒரு 2 மணி நேரம் இருந்தீங்கன்னா அழகா எங்களோட டைம் ஓடியே போயிடும். நல்லா இன்னொரு நாள் இஃப்தார் கண்டிப்பா ஓபன் பண்றோம். நீ எதுக்கு நீ பண்ற ரெசிபியை காட்டுனேன்? அவன் பயந்து வர்றான். தூங்குனவதான் இன்னமும் தூங்கிட்டு இருக்கா. இன்னும் எந்திரிக்கவே இல்லை. எங்க வீட்டுல வந்து ஜாலியா ஒரு ஃப்ரெண்டா நீயே எல்லாத்துக்கும் தயார் பண்ணி கொடுத்துற. பாப்பாட்டையும் போய் வேணா ஒரு ரெசிபி காட்டு. பாப்பா இங்கேயும் யூ வாண்ட் பேபி? ஐயோ வாங்கலாம் வாங்காத. வாங்காதடா, வாங்க முடியாது. ஸ்லீப்பா அங்க ஸ்லீப் பண்ணுவா. பேபி போறா. பேபி கோயிங். பாரு கொஞ்ச நேரம் கூட நம்மள்ட்ட வச்சுக்காம தூக்கிட்டு போறாங்க பாப்பாவை. அந்த ஸ்லீப் பண்ணுவோம். ஒரு நாள் வரேன் சார். இல்லைங்கன்னா அவ்வளவு ஆசையா இருக்கு. You like this baby? இல்ல நம்ம இந்த தம்பி எடுத்துக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க. இந்த தம்பி நீ எடுத்துக்க. தம்பி எடுத்துட்டு போதே. இந்த பாப்பா கொடுத்து போறியா? ஸோ வனிதா சிஸ் வந்துட்டு ஒரு 1/2 hour மேலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க போன கையோடு வந்து பார்த்திங்கன்னா நான் இஃப்தாருக்கான வேலைங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் இருக்காது எப்படியா இருந்தாலும், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மிளகாய், அதாவது என்ன மிளகாய் சொல்லுவோம், பஜ்ஜி மிளகாய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதில் வந்து ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து சிக்கனோட பிரெஸ்ட் பீஸை வந்து நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் அதில் தண்ணி இல்லாமல் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக வந்து உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் வந்து வினிகர், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour மாதிரி வந்து நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பஜ்ஜி மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரி இதில் இருக்கிற விதை எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இல்லையா இந்த நோன்பு டயத்தில், அதுவும் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது. அது மட்டும் இல்லாமல் காரம் அவ்வளோவா ஆகாது. அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து நான் செஞ்சிட்ருக்கப்போ தான் வந்து வனிதா சிஸ் வந்தாங்க. ஸோ அரையும் குறையமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டேன். ஏன்னா வந்து
வந்து விருந்தாளியை கவனிக்கணும்ல அதனால். ஸோ அவங்க போனதுக்கப்புறம் என்னுடைய வேலைகளை வந்து நான் கண்டினியூ பண்ணேன். பஜ்ஜி மிளகாயில் இருந்த எல்லா விதையும் வந்து எடுத்துகிட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம மசாலா போட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை எடுத்து இதில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மாதிரி வேக வச்சுக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரே சீராக வந்து வேகும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வந்து வெந்திருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணும். அந்தளவு வந்து நல்லா வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கன் எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீமியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து மயோனைஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ மயோனைஸ் இல்லைனாலும் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ மயோனைஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மிளகாய் உள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஸ்டஃபிங் உள்ளே வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரியே வந்து எல்லா மிளகாவையும் வந்து நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் எல்லாத்தையும் வந்து ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு முட்டை, கொஞ்சம் பால் கவுளடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பஜ்ஜி மிளகாய் வந்து கோட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் மைதா, டிப்பிங்காக கொஞ்சம் எக்கு, அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸு இது எல்லாத்தையும் தனித்தனி பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம வச்சுருக்க அந்த மிளகாவை எடுத்து மைதாவில் ஆட் பண்ணி நல்லா சுற்றிரும் வந்து கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எக்கில் வந்து ஆட் பண்ணி நல்லா சுற்றிரும் வந்து ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஃபோர்க்கால் எடுத்து நீங்கள் மேலே தூவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைதாவில் ஆட் பண்ணி ஒரு வாட்டி வந்து கோட்டிங் கொடுத்துக்க போகிறோம். ஸோ கோட்டிங் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எக்கில் வந்து நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதே மாதிரி வந்து 2 வாட்டி வந்து நம்ம பண்ணணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி வந்து சுற்றிரும் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எதனால் வந்து எல்லா மிளகாவையும் 2 வாட்டி கோட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மசாலா ஒட்டாது. இந்த மாதிரி 2 வாட்டி கோட் பண்ணுறதுனால நல்லா மசாலா ஒட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் 2 பக்கமும் மாறி மாறி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இவ்வளோதான். சூப்பரான நம்மளுடைய மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கே சாப்பிடும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாய்க்கு வச்சது போக மீதி இருக்கிற ஸ்டஃபிங்கை வந்து வேஸ்ட் ஆக்காமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை வந்து சமோசாவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்டஃபிங்கை வச்சு நான் வந்து சமோசா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஏற்கனவே வந்து என்கிட்ட சமோசா சீட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. ஸோ ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா சமோசாவை வந்து மடித்ததுக்கப்புறம் இதை ஒட்ட வைக்கிறதுக்காக ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைதாவும் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லிக்யூட் ஆட் பண்ணி நல்லா ஒட்ட வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து வறுத்து பார்த்து சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டஃபிங் வந்து நான் சமோசாவுக்கு செஞ்சதே கிடையாது. பட் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து நான் கல்லவடிக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ உருண்டை மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக எடுத்து கையில் உருண்டை பிடிச்சிட்டு அதை வந்து நல்லா உள்ளங்கையில் வச்சு ஒரு வாட்டி வந்து தட்டி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து கல்லவடை ஷேப் வந்து வந்துடும். நல்லா வந்து மெடிசாக வேணாலும் போட்டுக்கலாம், நீங்கள் வந்து கொஞ்சம் மொத்தம் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா மெடிசாவும் இல்லாமல் மொத்தமாக இல்லாமல் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வெந்து வரும். இல்லைனா வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேகவே வேகாது. ஸோ அதனால் வந்து மிதமாக வந்து மீடியமான ஷேப்பில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா 2 பக்கமும் ப்ரௌனிஷாக ஆகிற அளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய கல்லவடை பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, பிகினர்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தைரியமாக ட்ரை பண்ணலாம். நமக்கு வந்து உளுந்து வடை வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. கல்லவடை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஜூஸுக்கு வந்து அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கா சர்பத் தான் வந்து நான் பண்ணியிருந்தேன்.
அதுக்கு வந்து பாலை வந்து நல்லா 1/2 லிட்டர் மாதிரி இருக்கிற பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து ஒரு அரை வாட்டர் மெலனை எடுத்து, நல்லா பழமான வாட்டர் மெலனாக எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்லைஸ் பண்ணி அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த முகப்பத் சர்பத் வந்து போன வருஷத்துக்கும் அது முதல் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு நம்ம சேனலில். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபி வந்து டீட்டெயில் ரெசிபி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வாட்டர் மெலன் ஜூஸை வந்து அரைச்சி ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூஅப்ஸா வந்து ஆட் பண்ணிட்டோம். அது வந்து ஹோம்மேட் ரூஅப்ஸா. ஸோ அது வெளியில் வாங்குறதை விட வீட்டில் செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட ரெசிபியும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணும்னு நினைக்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் ஐஸ் கட்டி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டர் மெலன் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய முகப்பத் கா சர்பத் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இஃப்தாருக்கு வேண்டிய எல்லாத்தையும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கி இஃப்தாருக்கு என்னென்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முகப்பத் கா சர்பத், அதுக்கப்புறம் வந்து சமோசா, கடல வடை, ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மிளகா ரெசிபி அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. வச்சோன்னே காலி ஆகிடுச்சு. அந்தளவு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கடல் பாசி கஞ்சி வந்து வெளியில் வாங்கிட்டோம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக எங்களுடைய இஃப்தாரை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெசிபிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரமதானுக்கு இஃப்தாருக்கு நிறைய பேருக்கு இந்த ரெசிபிஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ எல்லாம் வந்து சேஃபாக இருங்க. நல்லபடியாக வந்து நோன்பு வச்சுக்கோங்க. ஸோ இது வரையும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ. பாய் பாய்.